புதிய வரவா இருக்கக்கூடிய தாவேக்கா எங்க போனாங்கன்னே தெரியாம இருக்கு. என்னதான் ஆனாங்க அவங்க அப்படின்ற ஒரு விஷயம். இல்ல அதுதான் அவங்களுக்கு ஏதாவது விஜய் வெளியே இனிமேல் வந்தால் தான் தாவேக்கா தொண்டர்கள் எங்கே இருக்காங்கன்னே தெரியும். அதிமுகவினுடைய கூட்டணியுடைய கொள்கைகளே ஒரு மாதிரி முரண்படுதே அப்படிங்கிற மாதிரியான பல விமர்சனம் இருக்கு. திமுகவுடன் இருப்பது கொள்கைகளை அடகு வைத்த கூட்டணின்னு வேணா நம்ம சொல்லலாம். தொடர்ந்து நாங்கள் எங்கள் கொள்கைகள்லாம் உங்ககிட்ட இந்த திமுக என்கின்ற இந்த ஆட்சியை, இந்த மக்கள் விரோத ஆட்சியை, திமுக என்ற தீய சக்தி கொண்டு வருகிற ஆட்சியை தமிழகத்தில் திமுக தேர்தல் வாக்குறுதி தான் பொய் சொல்லுவாங்க. எதிர்கட்சி குறித்து வைக்கின்ற விமர்சனம் கூட இவ்வளவு பொய்யா இருக்கே, போலி. திமுகவினுடைய தரப்புல இருந்து ஒரு விமர்சனமானது முன்வைக்கப்பட்டது. அதிமுகவினுடைய அந்த தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு காப்பி அடிக்கிறாங்கன்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா? இது காப்பி அடிக்குங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. காப்பி அடிக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது திமுக தான். யாரை பார்த்து காப்பி அடிப்பாங்கன்னா, திமுகவினுடைய அமைச்சரவையில் 1/3 பேர்களை, ஏதாவது எங்களோட வேண்டாம் என்று தூக்கிவிட்ட நகல்களை தூக்கி வைத்து அமைச்சரவை வைத்திருக்கிறவர்கள் காப்பி அடிக்கிறதை பற்றி பேசுறதுக்கு ஏதாவது. இப்போ ஜனநாயகன் வராதது ஏதோ ஒரு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததை போன்ற மனநிலைமைக்கு இப்போ போயிருக்காங்க. டேக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளருமான திரு அதிவீர ராமபாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவினுடைய தேர்தல் காலகட்டங்கள் ஆரம்பத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பலவிதமான விமர்சனங்கள் இருந்துச்சு. கூட்டணி என்னவாகும் அப்படிங்கிற விமர்சனம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட்டணி சேர்ந்த பிறகு கூட்டணியுடைய கொள்கைகளே ஒரு மாதிரி முரண்படுதே அப்படிங்கிற மாதிரியான பல விமர்சனம் இருந்துச்சு. ஆனா இப்போ அது எல்லாத்தையுமே கடந்து பாஜக ஒரு புறம் இருக்கு, பாமக ஒரு புறம் இருக்கு, இப்போ தற்பொழுது டிடிவி தினகரன் அவர்களுமே இணைந்திருக்காங்க. இந்த பாதை எதை நோக்கி போக போகுது? அதாவது மிகச்சிறப்பான பாதையாக, தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய பாதையாக இந்த பாதை இருக்கிறது. இதற்கு முன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னாங்க, அதிமுக எடப்பாடியார் எல்லாருக்கும் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு, ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் என்று சொல்கிறார், ஆனால் இதுவரை யாரும் வரவில்லை, அப்படியெல்லாம் ஒரு நிறைய நெரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் உரிய காலத்தில் உரிய கூட்டணியை அமைப்போம் என்பதில் மிக தெளிவாக எடப்பாடியார் சொல்லிகிட்டே வந்தார். அப்போ இவங்க எல்லாமே ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தீங்களா, அதிமுக கூட யாரும் கூட்டணி போகலை. இப்போ இவ்வளோ பெரிய கூட்டணியை கட்டமைத்த பிறகு இப்போ அவர்கள் எல்லாம் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு ஒரு பதட்ட நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தான் எல்லாராலும் பார்க்கப்படுகிறது. இல்லையே, திமுக தேர்தல் வாக்குறுதி தான் பொய் சொல்லுவாங்க. எதிர்கட்சி குறித்து வைக்கின்ற விமர்சனம் கூட இவ்வளோ பொய்யா இருக்கே, போலியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருக்காரு. இப்போ அதில் அடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கொள்கையில் மாறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அடுத்து அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போது காங்கிரஸ் தங்களுடைய கொள்கையை திமுக கொள்கையாக மாற்றிட்டாங்களா? இல்லை மதிமுக திமுக கொள்கை தான் எங்கள் கொள்கை, எங்களுக்குன்னு தனி பைலாலாம் வேண்டாம், எங்களுக்கு தனி கொள்கை வேண்டான்னு சொல்லி அவங்க கொள்கையை டிஸ்ஓன் பண்ணிட்டாங்களா? இல்லை, விசிக அவங்களுடைய கம்யூனிஸ்டுகள், ஒவ்வொரு கட்சிக்கும் தனி கொள்கைகள் இருக்கிறது. அதே போல் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் தனி கொள்கைகள் இருக்கிறது. இதில் காமனான எண்ணம் எங்களுக்குள் என்ன என்றால், இந்த திமுக என்கின்ற இந்த ஆட்சியை, இந்த மக்கள் விரோத ஆட்சியை, திமுக என்ற தீய சக்தி கொண்டு வருகிற ஆட்சியை தமிழகத்தில் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எல்லா கட்சியினுடைய ஒற்றை இலக்கு. அந்த அடிப்படையில் தான் தேர்தல் கூட்டணிகள் எப்போதும் கட்டமைக்கப்படுகிறது. நீங்கள் கொள்கை கூட்டணி என்கின்ற கூட்டணி உலகத்தில் எங்கேயாவது உண்டான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா மாறுபட்ட கொள்கைகள் இருந்து விட்டாலே அது கொள்கை கூட்டணி ஆகாது. ஒவ்வொரு கொள்கைக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும், ஒரு அளவில் வித்தியாசம் இருக்கும், அவர்கள் எடுத்து போகிற வழிமுறையில் வித்தியாசம் இருக்கும். அதனால் கொள்கை கூட்டணின்னு அவங்க சொல்கிறது எல்லாம் அப்பட்டமான ஒரு பொய். இயல்பாக தேர்தல் அரசியலுக்கு கூட்டணி அமைத்திருக்கிற கட்சி அதிமுக. இப்போ இன்னொன்று சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, நாங்கள் தொடர்ந்து 9 வருஷம் 10 வருஷமாக இன்டாக்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தொடர்ந்து இருக்கிறதுக்கு பேர் எப்படி கூட்டணி ஆகும்? நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் ஒன்று மறைமுகமாக பங்கேற்கிறீங்கன்னு அர்த்தம், இல்லை வேறு ஏதோ ஒரு பெனிஃபிட் உங்களுக்குள்ளே இருக்குன்னு தான் அர்த்தமே ஒழிய, தேர்தல் காலத்தில் கூட்டணி அமைப்பதும் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் கொள்கைகளை மக்களிடத்தில் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், தங்களுடைய கொள்கையை வென்றடைவதற்கான விமர்சனங்கள் என்னென்ன வைக்கணும். ஒரு உதாரணத்துக்கு விசிக எல்லாம்
அந்த வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், ஒவ்வொரு முறை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுகின்ற போதும் ஏதோ ஒரு தோழமை சூட்டலும் ஏதோ அவர்களை கெஞ்சி கேட்பதுமான்ற நடைமுறையை தானே எடுத்து வைக்காங்க. அது எப்படி அவர்கள் அந்த மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தரும்னு பாருங்கள். அப்போது திமுகவுடன் இருப்பது கொள்கைகளை அடகு வைத்த கூட்டணின்னு வேணால் நம்ம சொல்லலாம். தொடர்ந்து நாங்கள் எங்கள் கொள்கைகள்லாம் உங்ககிட்ட சரண்டர் பண்ணிட்டோம் ஸ்டாலின் ஐயா, நீங்கள் பார்த்து என்ன செஞ்சாலும் ஓகே தான் சொல்கிறது எப்படி கொள்கை கூட்டணியாகும்? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவரவர்கள், இன்னும் சொல்லப்போனால் எதிரும் புதிருமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களே இங்கே வந்து அதிமுக புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கின்ற கருத்தில், திமுகவினுடைய ஆட்சி அகற்ற வேண்டும் என்கின்ற கருத்தில் தான் கொண்டிருந்த அந்த ஒரு மோதல் போக்கு இரு தலைவர்களுக்கு இருந்ததை கூட கலைந்து விட்டு இங்கே வர்றாங்கன்னா, மக்களுக்கு தேவை ஒரு நல்ல ஆட்சி. அந்த நல்ல ஆட்சியை கொடுக்கக்கூடிய கட்சி அதிமுக, அதனுடைய கூட்டணியோடு சேர்ந்து அந்த ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு அவர் வந்திருக்காரு. அப்போ இது எல்லாமே வந்து மக்களிடம் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தினுடைய வெளிப்பாடு தான். இந்த டிடிவி தினகரனும் கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு மேல் கட்சியை நடத்திட்டாங்க. இப்போ அதிமுகவோடு சில ஒரு முரண்பாடான போக்கு இருந்தது. இப்போ அந்த போக்குகளை இவர் கலைந்தவுடன் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும், அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஒரு புத்துணர்ச்சி பெற்றதாகவே நினைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு முரண்பாடு இருந்துச்சு இல்லையா? எடப்பாடி அவர்களுக்கும் சரி, டிடிவி அவர்களுக்கும் சரி, அந்த முரண்பாடு கட்சியினுடைய பணிகளை எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா? அதாவது 100% அந்த மாதிரியான எந்த சிக்கல்களுக்கு இடமே இல்லை என்பதுதான் திரு எடப்பாடியார் அவர்களும் டிடிவி அவர்களும் அருகருகே உட்கார்ந்து அமர்ந்து அவர்கள் பேசியது ஒன்று. அவர்களுடைய உடல் மொழியை பாருங்கள். அப்போ ரொம்ப இயல்பான தன்மையோடு என்ன செய்கிறோம் என்பதை மிக தெளிவாக உணர்ந்துதான் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் எந்த நெருடலும் இல்லை, சிக்கலும் இல்லை, இணைந்து பயணிப்பதில் எந்த விதமான ஒரு சிறு தயக்கமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது இன்னும் சொல்லப்போனால் அந்த இருவரும் சேருவது வந்து தேர்தல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். அதிமுகவுடைய தலைமையிலான இந்த கூட்டணிக்கு இந்த இருவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பலனாக இருக்கும். இருவருமே தேர்தல் காலங்களை அதிக காலங்கள் உற்று கவனித்தவர்கள், தேர்தல் பணிகளில் மிக ஈடுபாட்டோடு செயல்பட்டவர்கள். இப்படி பல ஆங்கிளில் இவங்க 2 பேரும் இணைந்திருப்பது ஒரு அதிமுக அம்மாவின் தொண்டர்கள், அம்மாவின் ஆட்சி என்கின்ற அந்த அத்தனை விஷயத்திற்கும் இது ஒரு மிகப்பெரிய பலனாகத்தான் இருக்கும் ஒழிய இதில் எந்த முரணோ இல்லை இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு என்பதற்கோ இப்போதைக்கு இடமில்லை. மிக தெளிவாக இருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த கூட்டணி ஒரு வலு நிறைந்த ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டாலும் அறிவிக்கப்பட்ட அந்த தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒருவேளை இது நடந்தா தமிழக மக்களுக்கு நிஜமாவே ஒரு விடியல் தரக்கூடிய ஆட்சியா அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுகவினுடைய வாக்குறுதிகளை பார்க்கப்படுது. இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? 100% இம்ப்ளிமெண்ட் ஆகும் மேடம். இப்போது ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2000 ரூபாய் குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்கிறார். இப்போ இதனால் ஆகக்கூடிய செலவு என்னன்னு தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு மாதத்திற்கு ஒரு ஆண்டுக்கு 50,000 கோடி என்கின்ற மாதிரி அந்த வகையில் கூட அது போகலாம் செலவு. இது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சிம்பிளான லாஜிக் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் திமுகவோட முன்னாள் நிதியமைச்சர் சொல்கிறார்ல, வெறும் 7 மாதங்களில் ஒரு உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய மச்சானும் 30,000 கோடியை கையில் வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியாமல் எப்படி செலவழிக்கலாம் என்று திணறி கொண்டு இருக்கிறார்கள்னு அவர் ஒரு ஆடியோவை வெளியே வருது. இன்னும் ஆன்லைன்லலாம் அது இருக்குது. அது குறித்து திமுக அது அப்பட்டமான பொய் என்று இதுவரை எங்கும் நிரூபித்து சொல்லவும் இல்லை. அப்போ அந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதத்திற்கு 30,000 கோடி இப்படி நிதி இந்த மாதிரி புரள்கிறதுனா ஒரு 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 9-7 மாதங்களில் 2,70,70,000 கோடி இது போன்ற நிலையில் வெளியே நிற்கிறது. சரி, இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எடப்பாடியார் வந்து ஆளுநரை சந்தித்து ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு கோடி ஊழல் நடந்திருக்குன்னு வைக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா அது 4 லட்சம் கோடியாக இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் நீங்கள் ஒருங்கிணைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நிர்வாகத்தை, ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுத்தால் அதிமுக அறிவித்திருக்கிற இந்த 2000 ரூபாய் என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை இல்லையா? ரொம்ப சாதாரண விஷயம், அழகாக பண்ண முடியும். சிறந்த நிர்வாகத்தாலே இதை பண்ண முடியும். அடுத்து நீங்கள் அனைவருக்கும் வீடு திட்டம், அந்த திட்டம் அதாவது நிலம் இல்லாதவர்களுக்கும் வீடு, இது ஏனோ தானோ இது தேர்தலுக்கு என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இல்லை. பசுமை வீடுகள் திட்டம் அதிமுக மிக பெரிய அளவில் கிராமத்தில் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த திட்டத்தில் பயனடையாதவர்கள் யாராக இருந்தார்கள் என்று சொன்னால் 2 சென்ட் நிலம் கூட இல்லாதவர்களுக்கு தான் வீடு கொடுக்க முடியல. இப்போ அந்த திட்டத்தை நம்ம பயனாளி ஆகணும்னா உங்களிடம் 2 சென்ட் நிலம் வீட்டு மனை இருக்கணும்.
அது இருந்தால் நீங்கள் வந்து கட்டுவதற்கான நிதியை அரசு கொடுத்து கட்டி கொடுக்கும். இப்போ நிலம் இல்லாதவர்கள் அந்த திட்டத்தில் பயனடையாமல் வீடு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையை நேராக கண்கொண்டு பார்த்ததின் விளைவாகத்தான் இந்த திட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோமே ஒழிய இது தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்டது. கூடிய விரைவில் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களாகத்தான் வாக்குறுதிகள் இருக்கு. ஓகே, இந்த கூட்டணி பலம் இவ்வளவுதானா, இல்லை இந்த கூட்டணி பலம் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இன்னும் ஒரு சில கட்சிகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு கூட தலைமை கழகத்தில் பேசுகிற போது சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு தொடர்ச்சி தான், இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் ஒரு சில கட்சிகள் வந்து இணையலாம். அப்படி வருகிற போது இந்த கூட்டணி இன்னும் மிகச்சிறந்த கூட்டணியாக இருக்கும். இப்போ அமமுகவால் கடந்த தேர்தலில் அதிமுகவுக்கு நேரடியாக ஒரு 22 தொகுதிகளுக்கு மேலே வாய்ப்பு பறிபோனது. அது ஒரு சொற்ப வாக்குகளில் ஒரு சில ஆயிரங்கள் அந்த மாதிரியான வாக்கு. இப்போ அமமுகவும் அதிமுகவோடு இணைந்திருக்கிற போது அந்த தேர்தல் வியூகமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, வெற்றிக்கான ஒரு கூட்டணியாக இதை மாற்றி காமிச்சிருக்கு. அந்த விகிதத்தில் பார்க்கிற போது மிக குறைந்த வாக்குகளில் ஆட்சி மாற்றம் நடந்ததாக இருக்கட்டும், இப்போது அமமுக மீண்டும் உள்ளே வந்ததாக இருக்கட்டும், எங்கள் கூட்டணிக்குள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ பாமக நம்மளோட வந்திருக்கிறதா இருக்கட்டும், இப்படி அனைத்து விஷயங்களிலும் பார்க்கிற போது இது ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி. இன்னும் ஒரு சில கட்சிகள் வருகிற போது எதிர்கட்சிகள் தலைவர் சொன்னது மாதிரி ஒரு மெகா கூட்டணியாக தமிழ்நாட்டில் இருக்கு. தொடர்ந்து ஓபிஎஸ் அவருடைய கூடாரமானது காலி செய்யப்பட்டுட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரா வந்து விலகி விலகி போயிட்டு இருக்காங்க. இந்த நிலை இப்படியே நீடிச்சுன்னா ஓபிஎஸ்னுடைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஆனா வந்து ஆல்ரெடி பாஜகவோட ஒரு கூட்டணியில் இருந்தாலும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. கூடாரங்கள் காலியாக்கும் பட்சத்துல அவர் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவர் ஏதாவது ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்காரு. ஏன்னா தேர்தல் வருகிறது, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு இன்னும் எவ்வளோ நாளைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா தை பிறந்து பாதி நாட்கள் கழிஞ்சிச்சு. அப்போ அதற்குள் அவருடைய முடிவை அறிவிக்கணும். ஒரு நல்ல முடிவை அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு முன்பாகவே அறிவித்திருந்தால் இப்போ இவர்களோடு இருந்த ஒரு சிலர் கூட வேறு இயக்கத்திற்கு போயிருக்க மாட்டாங்க. காலம் தாழ்த்துவது தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தந்திருக்கிறது. இன்னும் காலம் தாழ்த்தினால் இப்போ அவரோடு சென்ற எம்எல்ஏகளில் ஒரே ஒரு ஐயப்பன் என்கின்ற எம்எல்ஏ மட்டும்தான் இருக்கிறார். இது எல்லோருமே போயிட்டாங்க. அப்போது தன்னை நம்பி வந்தவர்களை ஒரு தற்காத்து கொள்ள வேண்டிய நிலைமையும் அவருக்கு இருக்குது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கூடிய விரைவில் ஒரு முடிவெடுத்தால் சிறப்பாக இருக்கும். என்னை பொறுத்தவரை ஒரு சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குன்னா, அவர் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு ஆதரவு கூட தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ அந்த இடத்தையும் அவர் மிஸ் பண்ணால்னா அரசியலில் அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ பாமகவுமே வந்து அதிமுகவோட வந்து இணைந்திருக்கு இல்லையா? ஆனா பாமக உள்ள எடுத்துக்கிட்டோம்னாலே தந்தையும் மகனும் வந்து இருவேறு துருவங்களா நின்றுட்டு இருக்காங்க. தொடர்ந்து வன்னியருடைய வாக்குகள் வந்து பாமக கிடைக்கும்னு ஒன்று பார்க்கப்பட்டாலும், ஓகே, பாமக வந்து இப்போ இங்க இணையுதுன்னா அதிமுகவுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டது. ஆனா வன்னியருடைய வாக்கு தந்தைக்கு சேருமா மகனுக்கு சேருமா அப்படிங்கிற ஒரு பிளவு இருக்கு இல்லையா? ஆமாம், இந்த கேள்விகளுக்கெல்லாம் அந்த மக்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்றால், தந்தை மகன் அப்படிங்கிறத தாண்டி யார் வெற்றி பெற முடியும் என்கின்ற விடத்தில் தான் அவங்க வந்து ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்க. அப்போது இன்றைக்கு அன்புமணி அவர்களிடம் கட்சி பொதுக்குழுவிலிருந்து அனைத்துமே அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் இருக்கிறது. தேர்தல் ஆணையமும் அவர் தலைமையிலான அணியைத்தான் கட்சியாக அங்கீகரித்திருக்கிறது. அப்போ அங்குள்ள மக்கள் இது அப்பா மகன் சண்டை என்பதை அப்புறம் கூட பார்த்துக்கலாம், அது எப்போ வேணாலும் அதுக்கு பேசிக்கலாம், தீர்வு சொல்லிக்கலாம். ஆனால் தேர்தல் என்பது அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் சட்டமன்றத்துக்குள் பிரதிநிதியாக செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நிலையில் இருந்து வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் அந்த மக்களுக்கு இருக்கிற போது அவர்கள் தந்தை மகன் சண்டையை விட தன் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்திற்குள் இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். அப்படி நினைக்கிற போது அதிகப்படியான தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கொண்டு இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஆதரித்து அந்த கூட்டணிக்கு வாக்களிக்கிற போது அவர்களுடைய பிரதிநிதித்துவம் மிகப்பெரிய அளவில் சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கும் என்பதை புரிந்து வாக்களிப்பார்கள். இது தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இது உணர்ச்சி வசப்பட்டு வாக்களிக்கக்கூடியவர்கள் அல்ல. இப்போ நீங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வாக்களிப்பாங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க வாக்களிக்கக்கூடிய விதமே வேறு. அதேமாதிரி உள்ளாட்சி அமைப்புகளில் பஞ்சாயத்து இந்த மாதிரி தேர்தல்களில் அவங்க இந்த ரெண்டுக்கு பேட்டர்னுக்கும் சம்பந்தம் இல்லாத வேற ஒரு பேட்டர்னில் வாக்களிப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் திரு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாட்டை பார்ப்பார்கள். அப்படி பார்க்கிற போது
அதிமுக கூட்டணிக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் அதிகப்படியான வாக்குகளை கொடுப்பதற்கு அந்த மக்கள் முடிவெடுப்பார்கள் என்பது ஒரு கள யதார்த்தமான விஷயம். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துக்கலாம், திமுகவினுடைய தரப்புல இருந்து ஒரு விமர்சனமானது முன்வைக்கப்பட்டது. அதிமுகவினுடைய அறிவிப்பு அந்த தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டது காப்பி அடிக்கிறாங்கன்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா? அதுக்குமே வந்து எடப்பாடி அவர்களுமே சொல்லியிருந்தாங்க, நாங்க உருவாக்கின பல திட்டங்களுக்கு வெறும் ஸ்டிக்கர் ஒட்டும் வேலையை மட்டும்தான் அவங்க பார்த்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு முரண்பாடுகள் இங்க ஒண்ணு சொல்ல அங்க ஒண்ணு சொல்ல எதிர்வாதங்கள் உருவாகிட்டே இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அது நிச்சயம். அதாவது ஸ்டிக்கர் ஒட்டுகிற பணியை அவர்கள் எப்போதோ செய்ய தொடங்கிவிட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதம் 2000 ரூபாய் என்று நாம் சொன்னதை இது அவர்கள் திட்டமாக சொல்வதே முதல்ல தவறு. ஏனென்றால் ஒவ்வொரு குறிப்பிட்ட, அதாவது முதியோருக்கு உதவித்தொகை கொடுத்ததாக இருக்கட்டும், இந்த உதவித்தொகை என்கின்ற கான்செப்டை முதல்ல தமிழக அரசியல் வரலாற்றில் கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர். அதை பல்வேறு விதமாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அதில் நிறைய மக்களை பங்கு பெறச் செய்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்போ 2021 தேர்தல் அறிக்கையில் நாங்கள் 1500 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் தருகிறோம் என்று தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்துருக்கோம் நாங்கள். அதனால் இது காப்பி அடிக்குங்கிற பேச்சுக்கே இடமில்லை. காப்பி அடிக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது திமுக தான். யாரை பார்த்து காப்பி அடிப்பாங்கன்னா அதிமுகவை பார்த்து தான் அவர்கள் காப்பி அடித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட 11%, அதாவது திமுகவினுடைய அமைச்சரவையில் 1/3 பங்கு பேர்களை, ஏதாவது எங்களோட வேண்டாம் என்று தூக்கிவிட்ட நகல்களை தூக்கி வைத்து அமைச்சரவை வைத்திருக்கிறவர்கள் காப்பி அடிக்கிறதை பற்றி பேசுகிறதுக்கு ஏதாவது தார்மீகம் இருக்கா? அதில் ஏதாவது உண்மை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அது கிட்டத்தட்ட இது போன்ற அதிமுகவால் நீக்கப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு ஒரு கட்சி நடத்துகிற கட்சியாகவே திமுக இப்போ மாறி இருக்கிறது. இப்போ இதில் வேறு இப்போ ஓபிஎஸ் கூட இருந்து 4-5 எம்எல்ஏக்கள் வேறு அங்கே போகிறாங்க. போகும்போது திமுககாரர் ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருந்தார், ஏற்கனவே நீங்கள் வந்து அமைச்சரவையில் கிட்டத்தட்ட 11 பேருக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க, இப்போ ஒரு 4-5 எம்எல்ஏக்களை கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் அதிமுகவில் ஒருவேளை அதிமுகவுக்கு போயிட்டு வந்தால் தான் திமுகவில் சீட்டு கிடைக்குமா, அதிமுகவுக்கு போனால் தான் திமுகவில் பதவி கிடைக்குமா என்கின்ற, அதாவது ரொம்ப வருத்தப்பட்டு போடுறாங்க திமுகவில் இருப்பவர்கள். இப்போ பிரதான கட்சிகள் எல்லாமே வந்து அரசியல் கடத்துல குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விமர்சனமா இருக்கட்டும், அறிவிப்புகளா இருக்கட்டும், பல தேர்தல் பணிகளை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய வரவா இருக்கக்கூடிய தாவிக்கா எங்க போனாங்கன்னே தெரியாம இருக்கு. என்னதான் ஆனாங்க அவங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இல்லை, அதுதான் அவங்களுக்கு. ஏதாவது விஜய் வெளியே இனிமேல் வந்தால் தான் தாவேக்கா தொண்டர்கள் எங்கே இருக்காங்கன்னே தெரியும். ஆனால் களத்தில் தொடர் அரசியல் பணியில் இருக்கணும். அது அது அதற்கான கட்டமைப்பே அவர்களிடத்தில் இல்லை. அதனால் அவர்கள் வந்து இப்போ ஜனநாயகன் வராதது ஏதோ ஒரு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததை போன்ற மனநிலைமைக்கு இப்போ போயிருக்காங்க. வேறு எந்த கட்சியும் கூட்டணிக்கு சேராத இருக்கக்கூடிய நிலை இன்னும் ரொம்ப மோசமான நிலையாக இருக்கிறது. அதில் வேறு நம்ம செங்கோட்டையன் வேறு அங்கே போயிருக்காரா? செங்கோட்டையனுடைய காமெடி ரொம்ப பயங்கரமாக போகுதுன்னு வேறு சொல்கிறாங்க. செங்கோட்டையன் வந்து கட்சி அலுவலகத்தில் போயாவது விஜயை சந்திக்கலாம்னு போயிருக்காராம். அங்கே சந்திக்க முடியல, அது பனையூரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு வந்திருக்காரு. இங்கெல்லாம் நீங்கள் சொல்லாமல் வரக்கூடாதுன்னு சொல்லி கண்டித்து அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்குது. இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல. கொள்கை விளக்க அந்த அது வாக்குறுதி தயாரிப்பு குழுவில் இப்போ அவரை 3வது இடத்துக்கு போட்டாங்களாம். இப்படி தொடர்ந்து அவர்கள் வந்து செங்கோட்டையனை வந்து புறக்கணிப்பதாகவும் ஒரு தகவல் வருகிறது. அப்போ செங்கோட்டையன் சேராத இடத்தில் போய் சேர்ந்து மாட்டிக்கொண்டிருக்கிறார். தாவேக்கா அதை என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் தேர்தல் காலங்களில் எப்படி இயங்கணும் பாருங்கள். இந்த காலகட்டத்திலலாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஆமாம், ஃபியூ மந்த்ஸுங்கிறத விட டேஸில் தான் இனிமேல் நம்ம அதை சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு நேரமும் காலமும் அவ்வளோ அடர்த்தி ஆயிடுச்சு தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் ஏற்பாடுகள், தேர்தல் வேலைகளில். அப்போ அப்படி இருக்கிற போது இவர்களை நம்பி வேறு எந்த கட்சியாவது போச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் வருது இல்லையா? ஆமாம், எல்லோருக்குமே அந்த பயம் இருக்குது. அவர் தொண்டர்களுக்கே பயமாக இருக்கேன் நாம் எப்போ பார்க்குறத வர. அதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். செங்கோட்டையன் அங்கே உள்ள மாவட்ட செயலாளருக்கு கால் பண்ணியிருக்கார். கால் பண்ணோடனே அந்த ஃபோன் வந்து அந்த மாவட்ட செயலாளர் எடுக்கலைன்னொடனே அவர் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்திருக்காரு. இவர் நம்ம தாவேக்காவுடைய புஷி ஆனந்த்கிட்டேருந்து ஃபோன் வருது. நீங்கள் அந்த மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணிங்களா? என்ன சார், ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி, அதாவது செங்கோட்டையன் ஃபோன் பண்ண மாவட்ட செயலாளர் அவர் ஃபோனை எடுக்காமல்
புஷி ஆனந்துக்கு போயிட்டு புஷி ஆனந்த் செங்கோட்டையனுக்கு போயிட்டு வேறு எதுவும் முக்கியமான விஷயம் இல்லையா சார் கேட்டு எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் மாவட்ட செயலாளர் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஒரு அரசியல் பேட்டன். இதை வந்து செங்கோட்டையன்லாம் நினச்சி பார்க்கணும். அதிமுகவினுடைய இவ்வளோ பெரிய ஆண்டு காலம் இந்த கட்சியில் இருந்துட்டு இப்படி போய் ஒரு கட்சியில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது உங்கள் அனுபவத்துக்கு சரியா அப்படிங்கிற பரிதாபம் தான் அவர் மேலே நமக்கு ஏற்படுது. கண்டிப்பா. வர காலகட்டங்கள்ல தாவேக்கா என்ன ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே விஜயுடைய வருகைக்கு பிறகே வந்து நிறைய அரசியல் விமர்சகர்கள் முன் வச்சதுன்னா பாப்போம் 2026 எலெக்ஷன்ல அவர் ஃபர்ஸ்ட் நிக்கிறாரான்னு பாப்போங்கிறது தான் ஒன்று சொன்னாங்க. இவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் உண்டாக்குது. தாவேக்காவுடைய நகர்வுகள் எப்படி இருக்கு, அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்குன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இத்தனை நேரம் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி.